என்ன சார் சொல்றீங்க? உண்மையாவா? விவேகானந்தர் அப்படி சொல்லியிருக்கிறாரா? மாட்டுக்கறி சாப்பிட்டால் தவறில்லை, மாட்டுக்கறி சாப்பிடலாம் என்று விவேகானந்தரே சொல்லியிருக்கிறாரா? என்ன சார் சொல்றீங்க? நம்ப முடியல சார். எது நம்ம இப்போ மோடி வரார விவேகானந்தர் நினைவிடம் அந்த பாறையில் இது தியானம் பண்ணுறதுக்கு, அந்த விவேகானந்தரா அப்படி சொல்லியிருக்கிறாரு. ஆமாம், அதே விவேகானந்தர் தான் மாட்டுக்கறி சாப்பிட்டால் தவறில்லை என்று சொல்லியிருக்கிறார். இதுக்கே அதிர்ச்சியானா எப்படி? நீங்கள் அந்த விவேகானந்தர் நினைவு மண்டபம் கெட்டப்பட்ட வரலாற்றை கேட்டிங்கன்னா இன்னும் அதிர்ச்சி ஆயிடுவீங்க. ஒரு பெரும் கலவரம் உருவாகக்கூடிய சூழல் தெரியுமா உங்களுக்கு? அதை விடுங்க. அந்த விவேகானந்தர் மண்டபம் இவங்க சொல்கிறாங்கல்ல, ஹிந்து விரோத காங்கிரஸ், அந்த இவங்க பாஷையில் சங்கிகளுடைய மொழியில் ஹிந்து விரோத காங்கிரஸ், அந்த காங்கிரஸ் இல்லைன்னா விவேகானந்தருக்கு அங்கே நினைவு மண்டபமே இல்லை. அது தெரியுமா? இன்னொரு அதிர்ச்சி செய்தி சொல்லட்டுமா உங்களுக்கு? இந்த மண்டபம் நல்ல முறையில் எந்த கலவரமும் வராமல் கட்டப்படுவதற்கு என்று அன்றைக்கு பக்தவச்சலம் அவர்கள், அன்றைய முதலமைச்சர், ஒரு குழு அமைக்கிறார். அந்த குழுவில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் பேரறிஞர் அண்ணா இடம்பெற்றிருந்தார். இவர்கள் எல்லோரும் சேர்ந்துதான் ஒரு அமைதியை ஏற்படுத்தி, அந்த அமைதிக்கு பிறகுதான் அங்கே அந்த மண்டபம், நினைவு மண்டபம் கெட்டப்பட்டுச்சு, திறக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற வரலாறு உங்களுக்கு தெரியுமா? இப்படி பல வரலாறு இருக்குது. அதெல்லாம் இந்த கால தலைமுறைக்கு சொல்ல வேண்டிய கடமை இருக்குது. இல்லைன்னா சங்கிங்க நம்ம தலையில் என்ன அரைப்பாங்க? ஆமாம், தேங்காய், வத்தல், புளி எல்லாம் வச்சு மிளகா அரைச்சிருவானுங்க. நம்ம அதை பற்றி தான் விரிவாக இந்த வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். மிக முக்கியமானது ஒரு வீடியோவை முழுமையாக பாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். இது செந்தில் வேல் வீச்சு. தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்கள் ஆதரவை தாருங்கள். தமிழ் கேள்வியை உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் எல்லோருக்கும் பரிந்துரை செய்யுங்கள் என்று அன்போடு கேட்டு இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே போகிறேன். டிசம்பர் 24, 1892. ஏன்னா சங்கிங்க மாதிரி நம்ம பேசக்கூடாது. நம்ம தேதி, வருஷம் எல்லாத்தையும் சரியாக குறிப்பிட்டு பேசணும். தமிழ் கேள்வி எப்பொழுதுமே ஆதாரம் இல்லாமல் பேசாது, உங்களுக்கு தெரியும். இப்போ டிசம்பர் 24, 1892 சுவாமி விவேகானந்தர் எங்கே வர்றாரு? கன்னியாகுமரிக்கு வர்றாரு. அப்போ தான் அந்த கடலுக்குள் இருக்கக்கூடிய பாறையில் போய் அவர் ஒரு 3 நாட்கள் என்ன செய்கிறார்? தியானம் இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அதன் பிறகு தான் அவருடைய நூற்றாண்டு விழா வருகின்ற பொழுது அவர் தியானம் செய்த அந்த இடத்துல அவருக்கு ஒரு மணிமண்டபம் கட்டலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. இப்போ அந்த மணிமண்டபம் கட்டலாம் அப்படிங்கிற முடிவு வருகின்ற பொழுதே அங்கே ஒரு சிக்கல் ஏற்படுகிறது, பிரச்சனை ஏற்படுகிறது. என்ன பிரச்சனை ஏற்படுது அப்படின்னு சொன்னால், அது வரைக்கும் அந்த பாறையில் என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய மீனவர்கள் மீன்களை பிடிச்சிட்டு வந்தால் அங்கே உலாத்துறது, காய வைக்கிறது, மீன் வலைகளை அங்கே காய வைக்கிறது, இந்த மாதிரியாக அந்த பாறைகளை மீனவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. மீனவர்களுக்கு அது மீனவர்கள் உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த பாறையை. இப்போ இதில் மணிமண்டபம் கட்ட போகிறாங்க அப்படின்னு சொல்லிக்கின்ற பொழுது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கருத்தை சொல்கிறாங்க. இல்லை, இங்கே முன்னாடி ஒரு பெரிய சிலுவை இருந்துச்சு அப்படின்னு ஒரு கருத்து சொல்லப்படுகிறது. அப்படி ஒரு கருத்து சொல்லப்பட்டு இந்த மண்டபம் கட்டுறதுக்கான வேலை தொடங்கக்கூடிய சூழலில் அங்கே ஒரு பெரிய சிலுவை ஒன்று இரவோடு இரவாக நடப்பட்டதாக சொல்லப்படுகிறது. நைட்டோட நைட்டாக ஒரு சிலுவை ஒன்று அங்கே நடப்பட்டதாக. இப்போ இது ஒரு சிக்கலாகிடுச்சு. சட்டம் ஒழுங்கு சிக்கலாகிடக்கூடாது, ஏதாவது மத மோதலாக வந்துவிடக்கூடாது அப்படிங்கிற அச்சம், பயம் யாருக்கு ஏற்படுகிறதா? அன்றைய முதலமைச்சர் ஐயா பக்தவச்சலம் அவர்களுக்கு ஏற்படுகிறது. உடனே அவர் என்ன செய்கிறார்? இந்த மண்டபம் கட்டுற முடிவை நம்ம இப்போதைக்கு தள்ளி வைப்போம். ஏன்னா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஆகிடக்கூடாது, மத சண்டை, மத மோதல் ஏற்பட்டு விடக்கூடாது. விவேகானந்தர் தியானம் செய்த பாறை இதுன்னு சொல்லி ஒரு போர்டு மட்டும் வச்சுருவோம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு ஒரு போர்டு மட்டும் வைக்கப்படுகிறது. இதோட பிரச்சனை முடிஞ்சுது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இல்லை. அன்றைய ஆர்எஸ்எஸ் தலைவர் கோல்வால்கரிடம் இந்த பிரச்சனையை கொண்டு போகிறாங்க. குமரி மாவட்டத்தைச் சேர்ந்த ஹிந்து அமைப்புகளைச் சேர்ந்த நிர்வாகிகள்லாம் எங்கே கொண்டு போகிறாங்க? கோல்வால்கர்கிட்ட கொண்டு போகிறாங்க. கோல்வால்கர் என்ன பண்ணுறாரு? ஏக்நாத் ரானடே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். விவேகானந்த கேந்திரத்தினுடைய மிக முக்கிய அதில் பங்காற்றியவர். விவேகானந்தருக்கும் விவேகானந்த கேந்திரம் உள்ளிட்டவற்றிற்கும் ஏக்நாத் ரானடேவுடைய பங்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான பங்கு. ஏக்நாத் ரானடேவிடம் போய் இந்த பொறுப்பை கொடுக்குறாரு. அங்கே ஒரு நினைவு மண்டபம் கட்டியாகணும், அதை நீங்கள் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி. ஏக்நாத் ரானடே என்ன பண்ணுறாரு? லால் பகதூர் சாஸ்திரியை சந்திக்கிறார். லால் பகதூர் சாஸ்திரியினுடைய ஆலோசனையின்படி மண்டபம் கட்டுவதற்கு திருப்பி முடிவெடுக்கப்பட்டு 323 நாடாளுமன்ற உறுப்பினர்களினுடைய கையெழுத்து இதற்காக பெறப்படுகிறது. அன்றைக்கு தேதியில் பெருவாரியாக காங்கிரஸ் உறுப்பினர்கள் 323 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இதற்காக கையெழுத்திடுகிறார்கள். இந்த கையெழுத்தோடு சேர்த்து மணிமண்டபம், இவருக்கு ஒரு நினைவு மண்டபம் கட்ட வேண்டும் என்ற முடிவு அன்றைக்கு இருந்த பிரதமர் பண்டிதர் ஜவஹர்லால் நேரு அவருடைய கவனத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது. ஜவஹர்லால் நேரு அதன் பிறகு ஆணையிட்டு, அவருடைய ஆணையின்படி பக்தவச்சலம் அதன் பிறகு மீற முடியாது இல்லையா, அன்றைக்கு அவர் முதலமைச்சராக இருக்கிறார். அதன் பிறகு அந்த நினைவு மண்டபம் கட்டுவதற்கான பணிகள் தொடங்கி 1962 தொடங்கி 1970 அது நிறைவு பெறுகிறது. இப்போ இந்த இடத்துல ஒரு சிக்கல் வருது.
இங்கே சண்டை வந்துடக்கூடாது, சிக்கல் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி பக்தவச்சலம் அவர்கள் என்ன செய்கிறார், இந்த நினைவு மண்டப குழு அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கிறார், ஒரு குழு போடுறார். அந்த குழு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய எல்லா சமூக மக்களிடமும் பேசி உரையாடி ஒரு சுமூக உடன்படிக்கைக்கு வந்து ஒரு சண்டை கிண்டை இல்லாமல், சச்சரவு இல்லாமல், வன்முறை இல்லாமல் சமாதானத்தை ஏற்படுத்தி நல்லபடியாக அந்த மண்டபத்தை அங்கே கட்டி திறக்க வேண்டும் என்று ஒரு குழு ஒன்று அமைக்கப்படுகிறது. அன்றைய முதலமைச்சர் மாண்புமிகு பக்தவச்சலம் அவர்களால் அமைக்கப்பட்ட அந்த குழுவில் இடதுசாரிகள் சிலரும் இடம்பெற்றிருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. இடதுசாரிகள் மட்டுமல்ல, திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் முன்னாள் முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணா அவர்களும் அந்த குழுவில் இடம்பெறுகிறார். இப்போ இவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஏன் இதை இன்னைக்கு வரலாற்று நம்ம திருப்பி ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்ல வேண்டி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நண்பர்களே, திமுக ஹிந்து விரோத அரசு, காங்கிரஸ் ஹிந்து விரோத அரசு என்று சங்கிகள் என்ன செய்யறான், திருப்பி திருப்பி சொல்றான். காங்கிரஸும் திமுகவும் இல்லைன்னா இங்கே பல கோவில்களுக்கு என்ன நடந்திருக்காது, குடமுழுக்கு நடந்திருக்காது, திருவாரூர் தேர் ஓடி இருக்காது, தனி சப்ஜெக்ட், அதை விட்டுருங்க. அப்போ அன்றைக்கு காங்கிரஸ் அரசு தான் என்ன செய்கிறது, விவேகானந்தருக்கு ஒரு மண்டபம் கட்டுவதற்கு அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து அங்கே அந்த மண்டபம் சீராவோடும் சிறப்போடும் என்ன செய்யப்படுகிறது, திறக்கப்படுகிறது. ரைட், ஒன்றும் குழப்பம் இல்லைல்ல, சண்டை இல்லைல்ல, வன்முறை இல்லைல்ல, எல்லாத்தையும் சுமூகமாக செஞ்சுட்டாங்களே. உங்களை மாதிரி பாபர் மசூதியை இடித்து அந்த இடத்தில் தான் ராமர் கோயிலை கட்டுவேன்னு யாரும் என்ன செய்யலை, இங்கே பிரச்சனை பண்ணல. ஒரு பாறை, அந்த பாறையில் விவேகானந்தர் வந்து தியானம் செய்தார். அந்த பாறை வந்து அவருடைய நினைவாக அதில் ஒரு மண்டபம் கட்டணும் முடிவு பண்ணுறாங்க. அதில் சில மாற்று கருத்துக்கள் எழுகிறது. அந்த மாற்று கருத்துக்களை சரி செய்து மிக 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 சுமூகமாக என்ன செய்யப்பட்டு விடுகிறது, ஒரு மண்டபம் கட்டப்படுகிறது. இதுதான் தமிழ்நாடு. இப்போ பிரச்சனை அதல்ல, அதை தாண்டி மிக முக்கியமான சில பிரச்சனை இருக்குது. இப்போ இவர் வந்து அமெரிக்கா போகிறார். யார், சுவாமி விவேகானந்தர் அமெரிக்காவில் சிகாகோவில் சர்வதேச மதங்களினுடைய நாடாளுமன்றம் இங்கே நடக்கிறது. பெரிய எல்லா நாடுகளைச் சேர்ந்த பல்வேறு மதங்களைச் சேர்ந்த மத குருமார்கள் வருகிறார்கள். இதற்கு இந்தியாவிலிருந்து யாரை அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிக்கிற பொழுது விவேகானந்தருடைய பெயர் முதல்ல அதில் பரிந்துரைக்கப்படலை. அதன் பிறகு விவேகானந்தர் பெயர் பரிந்துரைக்கப்பட்ட பொழுது அதற்கான செலவினங்களை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ராமநாதபுரம் ராஜா அன்றைக்கு ஏற்றுக்கொள்கிறார். ராமநாதபுரம் ராஜா அன்றைக்கு இவருடைய செலவுகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டு இவர் வந்து அன்றைக்கு கப்பலில் தான் போகிறார். கப்பலில் போய் அங்கே அமெரிக்காவில் அவர் ஆற்றிய உரை இருக்கு இல்லையா, அது ரொம்ப 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 முக்கியமான உரை. நீங்கள் 1893 ஜனவரி பிப்ரவரி இந்த 2 மாதங்களில் அவருடைய அந்த வரலாற்று சிறப்பு மிக்க உரை, அது ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கு இருக்கக்கூடிய, இன்னைக்கு இங்கே தியானம் இருக்க வருகிறார் இல்லையா நரேந்திர தாமோதர தாஸ், இவருக்கு விவேகானந்தரை சொந்தம் கொண்டாடவோ உரிமை கொண்டாடவோ அல்லது விவேகானந்தரை பற்றி பேசுவதற்கோ எந்த தார்மீக உரிமையும் இல்லை என்பதற்கு விவேகானந்தர் அமெரிக்காவில் ஆற்றிய உரை மிக முக்கிய சான்று. ஏன் தெரியுமா, நரேந்திர தாமோதர தாஸ் இந்த நாட்டினுடைய பிரதமர் மத சண்டையை தூண்டுற மாதிரியே பேசுகிறார், சண்டை இழுத்து விடுறார் இன்னொரு மதத்துக்கும். ஆனால் சுவாமி விவேகானந்தர் அமெரிக்காவில் என்ன பேசினார் தெரியுமா, எல்லோரும் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் என்று பேசிய பொழுது சகோதரர்களே சகோதரிகளே என்று எல்லோரையும் விழித்தார். அது மட்டுமல்ல, அவர் சொன்ன மிக முக்கியமான ஒன்று, அனைத்து மதங்களின் அன்னையின் பெயரால் நான் நன்றி கூறுகிறேன் என்று சொன்னார். அனைத்து மதங்களின் அன்னையின் பெயரால் நான் நன்றி கூறுகிறேன் என்று பேச ஆரம்பித்தவர். அந்த உரை முழுவதும் அவருடைய பேச்சின் சாரமாக அமைந்தது என்ன தெரியுமா, அமைதி, சமாதானம், நட்பு, மத ஒற்றுமை, ஆன்மீகம். மதவாதம் அல்ல, ஆன்மீகம். ஆன்மீகத்துக்கும் மதவாதத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறது. இது எல்லாத்தையும் தான் அவர் பேசினார். தென்னிந்தியாவில் அவர் இருந்த வாழ்க்கை, இது எல்லாத்தையும் அங்கே என்ன செய்கிறார், அமெரிக்காவில் சிகாகோவில் உரையாற்றுகிறார். இவ்வளவு சிறப்புமிக்க வரலாற்று சிறப்புமிக்க உரையாக அந்த உரை அமைகிறது. அதன் பிறகு 2வது ஒரு முறை என்ன செய்கிறார், அமெரிக்கா போகிறார். அது ஒரு பக்கம். ஆனால் இவ்வளவு வரலாற்று சிறப்புமிக்க உரையை அவர் வந்து மத ஒற்றுமையை பற்றி பேசிய விவேகானந்தரை நீங்கள் எதற்கு பயன்படுத்துகிறீர்கள் என்று சொன்னால், உங்கள் தேர்தல் அரசியலில், உங்கள் வாக்கு அரசியலில் 1ஆம் தேதி நடைபெறக்கூடிய 7ஆம் கட்ட வாக்குப்பதிவிற்கு அவரை ஒரு தேர்தல் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பிரச்சாரகரை போல நீங்கள் மாற்ற முயற்சிக்கிறீர்களே, அதுதான் உண்மையாக கண்டிக்கத்தக்கது. இங்கே விவேகானந்தரை கொண்டாடுறதுல அல்ல யாருக்கும் பிரச்சனை. எழுமின் விழுமின் குறிசார் முறை நில்லாது உழைமின் என்று சொன்ன விவேகானந்தர் அல்ல பிரச்சனை. விவேகானந்தரை இங்கே கொண்டாட தயாராக இருக்கிறது சமூகம். விவேகானந்தரின் பேரில் நீங்கள் அடிக்கக்கூடிய தேர்தல் கூத்து,
அந்த கூத்தை இங்கே யாரும் என்ன செய்ய முடியாது, அனுமதிக்க முடியாது. இங்க மாட்டுக்கறி சாப்பிட்டா தலைகீழ கட்டி வச்சு அடிங்க. மாட்டுக்கறிக்காக மாடுகள் கொல்லப்பட்டால் தலைகீழ கட்டி வச்சு அடிங்க என்று அமித்ஷா உள்ளிட்டவர்கள் பேசுகிறார்கள், பாஜக தலைவர்கள் பேசுகிறார்கள். ஆனால் விவேகானந்தர் என்ன பேசுகிறார் தெரியுமா? மாட்டுக்கறி சாப்பிடாதவன் மனுஷனே இல்லைங்கிறார். தட் மீன்ஸ் நீ சாப்பிட ஹிந்துவே இல்லைங்கிறாரு. உடலை வருத்தி உழைக்கும் மக்கள் மாட்டுக்கறியை சாப்பிட அனுமதிக்க வேண்டும் அப்படிங்கிறார். விவேகானந்தருடைய உரை தொகுப்பு தொகுதி 4 இது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எல்லாத்தையும் நம்ம ஆதாரத்தோடு வைப்போம், எதுவும் ஆதாரம் இல்லாமல் பேச வேண்டாம். ஒரு காலத்தில் பிராமணர்கள் மாட்டுக்கறி சாப்பிட்டார்கள் சொல்றது யாரு? விவேகானந்தர். அவருடைய உரை தொகுப்பு தொகுதி 9 குறிப்பிடுகிறார். நான் சொல்வதை கேட்டால் உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கும். விவேகானந்தர் சொல்றாரு, நான் சொல்வதை கேட்டால் உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கும். நமது பழங்கால பழக்க வழக்கத்தின்படி மாட்டுக்கறியை சாப்பிடாதவன் ஹிந்துவே அல்ல, நல்ல ஹிந்து அல்லங்கிறார். ஹிந்துவே இல்லைன்னு கூட சொல்ல, நல்ல ஹிந்து அல்ல. பழங்கால பழக்க வழக்கங்களின்படி மாட்டுக்கறி சாப்பிடாதவன் நல்ல ஹிந்துவே அல்ல. ஹி இஸ் நாட் எ குட் ஹிந்து அப்படிங்கிறார். தொகுதி 3 அமெரிக்காவில் கலிஃபோர்னியாவில் ஷேக்ஸ்பியர் கிளப் பிப்ரவரி 2, 1900 அன்று 1900ஆவது ஆண்டு அவர் ஆற்றிய உரையினுடைய சாரம் இது பகுதி. இதெல்லாம் ஆதாரங்கள், எல்லாமே ரெக்கார்டிக்கல். இன்னும் ஒருபடி மேலே அவர் அவரே மாட்டுக்கறி சாப்பிட்டார் அப்படின்னு யார் சொல்கிறா? ஆசியாவில் கிறிஸ்தவர்களின் ஆக்கிரமிப்பு அப்படிங்கிற ஒரு நூல், டாக்டர் ஜான் ஹென்றி. இவர் 1893 விவேகானந்தரோடு அந்த அமெரிக்காவில் நடைபெற்ற அந்த கான்ஃபரன்ஸில் கலந்து கொள்கிறார். அவர் தன்னுடைய நூலில் எழுதுகிறார், மக்களுக்கான நாடாளுமன்றத்தின் முதல் அமர்வு முடிந்த பிறகு நான் விவேகானந்தருடன் உணவு விடுதிக்கு சாப்பிடச் சென்றேன். அந்த உணவு விடுதி நிகழ்ச்சி நடந்த ஆர்ட் இன்ஸ்டியூட் என்ற நிறுவனத்தின் தரைத்தளத்தில் இருந்தது. என்ன சாப்பிடுகிறீர்கள் என்று கேட்டேன். எனக்கு மாட்டிறைச்சி கொடுங்கள் என்று விவேகானந்தர் கேட்டார் என்று அவர் குறிப்பிடுகிறார். இதெல்லாம் விவேகானந்தருடைய வாழ்க்கை வரலாற்றில் எழுதப்பட்டதை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன். இப்போ இருக்கட்டும், இப்போ மாட்டுக்கறி அல்ல பிரச்சனை, மாட்டுக்கறி சாப்பிட்றீங்களா இல்லையாங்கிறதல்ல பிரச்சனை, அது உங்கள் உணவு என்பது ஒவ்வொருவருடைய உரிமை. ஆனால் விவேகானந்தர் மாட்டுக்கறி சாப்பிட்றவன்னு அடிச்சு கொள்ளுன்னு சொல்லலை, தலைகீழாக கட்ட வச்சு தொங்க வச்சு அட்டின்னு சொல்லலை. மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடியவர்கள்லாம் போய் விவேகானந்தர் ஒரு மாதிரி பார்க்கிறார்கள். அப்போ இந்தியா முழுவதும் பஞ்சம், உணவு பஞ்சம், மக்கள் பசியாலும் பஞ்சத்தாலும் மாண்டு மணிந்து கொண்டிருந்த காலகட்டம். பசு பாதுகாப்பு இயக்கத்தின் பேரில் போய் விவேகானந்தரை பார்க்குறாங்க. இந்த மாதிரி பசுவெல்லாம் நம்ம பாதுகாக்கணும், மாட்டெல்லாம் அடித்து கொள்கிறாங்க, மாடு அடிக்கலாமா என்று சொல்லிக்கின்ற பொழுது விவேகானந்தர் கேட்டார், உங்கள் கண்களுக்கு இந்தியாவில் பசியாலும் பட்டினியாலும் மனிதர்கள் மாண்டு கொண்டிருக்கிறார்களே, அது தெரியவில்லையா என்று கேட்டார். மனிதர்களை விட உங்களுக்கு மாடுகள் முக்கியமாக போய்விட்டதா என்று கேட்டவர் சுவாமி விவேகானந்தர். அப்போ சுவாமி விவேகானந்தர் மாடுகளை விட மனிதர்களை நேசித்தார். நீங்கள் மனிதர்களை விட மாடை அதிகமாக நேசிக்கிறீர்கள், மாட்டுக்காக நீங்கள் மனிதனை அடித்துக் கொள்ளுகிறீர்கள். உங்களுக்கு விவேகானந்தரை பற்றி பேசுவதற்கு என்ன இல்லை, தார்மீக உரிமை இல்லை. அனைத்து மதங்களின் அன்னையின் பெயரில் நான் உங்களை வணங்கி நன்றி கூறுகிறேன் என்று சொல்லி நன்றி சொல்லி தன்னுடைய உரையை தொடங்கியவர் விவேகானந்தர். ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? மதங்களுக்கு இடையில் மோதல்களை தொடர்ந்து ஏற்படுத்தி வருகிறீர்கள். இப்போ ஒரு ஜனநாயகம் இருந்தது சுவாமி விவேகானந்தரிடம், உங்ககிட்ட அது இருக்குதா? நீங்கள் உங்களை எதிர்த்து எவன் கேள்வி கேட்டாலும் அவனை ஆன்டி இந்தியன் தேச விரோதி என்று முத்திரை குத்துகிறீர்கள். ஒரு அமெரிக்காவில் தன்னுடைய பயணத்தை முடித்துவிட்டு அவர் இந்தியா வருகிறார், திருவனந்தபுரம் வருகிறார், இன்றைய கேரளா. திருவனந்தபுரத்தில் ஒரு கான்ஃபரன்ஸ், அங்கே இந்து மதத்தை பற்றி அவர் உரையாற்றுகிறார். நம்முடைய மனோன்மணியம் சுந்தரனார் அவர்கள், அவர் நேருக்கு நேர் நின்று நேரடியாக சுவாமி விவேகானந்தரை பார்த்து சொல்கிறார், நிறுத்துங்கள், நாங்கள் ஹிந்துக்கள் அல்ல. சொன்னவர் மனோன்மணியம் சுந்தரனார் அவர்கள். நாங்கள் ஹிந்துக்கள் அல்ல, நீங்கள் எப்படி எல்லாரையும் பொதுமைப்படுத்தலாம்? ஒரே இதுக்குள்ளே கொண்டு அடைக்கிறீங்களான்னு கேட்கிறார். அப்போ சுவாமி விவேகானந்தர் கேட்கிறார், எனில் நீங்கள் யார்? தமிழர்களுக்கு என்று தனித்த சமயங்கள் இருக்கின்றன, தனித்த வழிபாட்டு முறைகள் இருக்கின்றன, எங்கள் வாழ்வியல் வேறு, எங்கள் சமயம் வேறு என்று விவேகானந்தரிடம் சொன்னவர் மனோன்மணியம் சுந்தரனார் அவர்கள். இதெல்லாம் வரலாறு.
இப்போ இப்படிப்பட்ட மேன்மக்கள் வாழ்ந்த இந்த நாடு, இங்க நான் திருப்பி சொல்றேன், தாள கிடப்பாரை தற்காப்பதுவே தர்மம் என்று சொன்ன எங்களுடைய ஐயா வைகுண்டர் அவதரித்த அந்த குமரி மண்ணுக்கு நரேந்திர தாமோதரதாஸ் வருகிறார். தாள கிடப்பாரை தற்காப்பதுவே தர்மம் என்று சொன்ன ஐயாவினுடைய வழி எங்கே இருக்கிறது? நீங்க அதானிக்கும் அம்பானிக்கும் சலுகைகளை அள்ளி இறைத்து நாட்டினுடைய விளிம்பு நிலை மக்களை பற்றி எந்த கவலையும் படாத பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஆன்மீகத்துக்கும் என்ன தொடர்பு? அப்போ நீங்கள் இங்கே அகைன் நாங்கள் திருப்பி சொல்கிறோம், இங்கே நாங்கள் வள்ளலாரை கொண்டாடுகிறோம், ஐயா வைகுண்டரை கொண்டாடுகிறோம், விவேகானந்தரோடு எங்களுக்கு என்ன இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை, ரமணரை போற்றி பாராட்டுவதற்கு தயக்கமே இல்லை. ஆனால் இவர்களின் பெயரை சொல்லி தேர்தல் வாக்கு அரசியலில் மதத்தை முன்னிறுத்தி இது போன்ற மனிதர்களை, மகான்களை, சன்னியாசிகளை நீங்கள் உங்களுடைய தேர்தல் பரப்புரைகளுக்கு பயன்படுத்துவதை எங்களால் அனுமதிக்க முடியாதுங்க. எனவே நாட்டு மக்கள் இதை புரிஞ்சுக்கணும். இந்த 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 இது சும்மா வரல, எது அந்த நினைவு மண்டபங்கிறது, அதுக்கு பின்னாடி இவ்வளோ வரலாறு இருக்குது. இப்போ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கே காலையில் என்ன செஞ்சுருவாங்க, கொடியேற்றுவாங்க 6 மணிக்கு. அப்போ ஒரு அலாரம் சத்தம் கேட்கும், சங்கு ஊதுவாங்க, இதில் இயந்திரத்தின் மூலமாக சங்கு அடிப்பாங்க. அது ஒரு சத்தம் கேட்கும்போது காவி கொடி அங்கே ஏற்றப்படும். எங்கே? விவேகானந்தர் பாறையில் ஏற்றப்படும். அது குமரிமுனையினுடைய அடையாளமாக நிறுத்தப்பட்டது. இப்போ முத்தமிழஞ்சர் டாக்டர் கலைஞர் வருகிறார். விவேகானந்தரோடு எந்த முரண்களும் இல்லை, ஆனால் முழுக்க முழுக்க காவிமயமாக்கப்பட்டு. ஆனால் கலைஞர் பாருங்கள், ஒரு பெரிய தீர்க்கதரிசி தான். அவருக்கு ஒருவேளை தெரிஞ்சிருக்கும், பின்னாடி இப்படி நரேந்திர தாமோதரதாசன் ஒருத்தர் வருவார், விவேகானந்தரின் பெயரை சொல்லி கூட ஓட்டெல்லாம் கேட்பார், விவேகானந்தரையும் நினைச்சலாம் பாஜகக்காரர் மாதிரியே காட்டுவதற்கு ஒரு முயற்சி நடக்கலாம். என்ன பண்ணலாம்? ரைட்டு, விவேகானந்தருக்கு மணிமண்டபம் திறந்தாச்சு, இருக்கட்டும். அதுக்கு பக்கத்தில் கெட்டா அதை விட பெருசாக உயரமாக வான் உயர வள்ளுவனுக்கு ஒரு சிலையை எழுப்பி இன்றைக்கி நீங்கள் கரையிலிருந்து பார்த்தால் வள்ளுவன் அந்த மணிமண்டபத்தை விட உயரமாக தெரிவான். அந்த நினைவு மண்டபத்தை விட, விவேகானந்தர் நினைவு மண்டபத்தை விட வள்ளுவன் மிக உயரமாக கம்பீரமாக அந்த முக்கடல்கள் சங்கமிக்கும் குமரி கடற்கரையில் நிற்கிறான் என்று சொன்னால் நிறுவியவர் முத்தமிழஞ்சர் டாக்டர் கலைஞர். அப்போ அவருக்கு தெரியுது, உங்கள் அரசியல்லாம் அவருக்கு தெரிஞ்சிருக்கு, நீங்கள் பின்னாடி இந்த வேலையெல்லாம் பண்ணுவீங்க. இப்போ நீங்கள் உங்கள் அரசியலுக்காக அந்த அந்த என்ன சொல்கிறது, நீங்கள் அங்கே தியானம் இருக்கின்ற பொழுது விவேகானந்தர் நினைவு மண்டபத்தை சுற்றி நீங்கள் கேமரா எடுத்து காட்டினாலும் உங்களால் வள்ளுவனை தவிர்க்கவே முடியாது. இப்போ வள்ளுவரும் என்ன செய்வார்? வள்ளுவன் இருக்கும் வரை பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்பது இருந்து கொண்டே இருக்கும். ஸோ அரசியல் எவ்வளவு தீர்க்க தரிசிகளாக இருந்திருக்கிறார்கள் நம்முடைய முன்னோடிகள், தலைவர்கள் அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் தாண்டி இன்றைக்கி இத்தனையும் தாண்டி இப்போ நீங்கள் தமிழ்நாட்டு மக்களை கேவலப்படுத்திட்டு திருடர்கள் என்று சொல்லிவிட்டு என்ன சொல்கிறது, ஒடிசா முதலமைச்சரினுடைய உடல்நிலை சீர்கெட்டதற்கே ஒரு தமிழரும் அவருடைய குடும்பம்தான் காரணம் என்ற அளவிற்கு பழியை போட்டுவிட்டு நீங்கள் தமிழ்நாட்டிற்கு வருகிறீர்கள். உங்களை கோபேக் மோடி என்று சொன்னால் அதையும் நீங்கள் உங்களுக்கு சாதகமாக வட இந்தியாவில் பயன்படுத்தக்கூடிய உத்தியோடு தான் தமிழ்நாட்டிற்கு வருகிறீர்கள் என்பது எங்களுக்கு நன்றாகவே தெரியும், எல்லாம் தெரியும். ஆனால் சிலரை சில காலம் ஏமாற்றலாம், எல்லோரையும் எல்லா காலத்திலையும் ஏமாற்ற முடியாது. நாடு விழித்து கொள்ள தொடங்கிவிட்டது என்பதை மட்டும் உறக்கச் சொல்லி இந்த வரலாற்றை உங்கள் முன் சொல்ல வேண்டும் அப்படின்னு நினைத்தேன். இன்றைக்கி அதை உங்கள் முன் வைத்திருக்கிறேன். ஒன்றுபட்டு தமிழ்நாடு முழுவதும் ஓங்கி சொல்லுவோம், பாய் பாய் மோடி, கோபேக் மோடி என்பதை நிறைவு செய்கின்றேன். மீண்டும் ஒரு முறை தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று கேட்டு, குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி.